நான் நிஜமாவே ஷாக் ஆயிட்டேங்க. என்னங்க நடக்குதுங்க? ஆ என்னங்க நடக்குது? ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ் மட்டும் லீக் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி நியூஸ்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் படத்தையுமே லீக் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஹெச்டி குவாலிட்டில. ஹெச்டி குவாலிட்டில பார்த்தீங்கன்னா, ஃபுல் படமே இப்ப லீக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது வந்து பெரிய ப்ராப்ளம். ஏன்னா, ஒரு படத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது, இத யார் லீக் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யாருக்குமே வந்து இப்போதைக்கு தெரியலங்க. ஸோ இதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண்டனத்த தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாலேருந்துமே பார்த்து நிறைய ஆக்டர்ஸு, நிறைய ப்ரொடியூசர்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட தாண்டி அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துடைய இந்த லீக்குக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இத யார் லீக் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாரி இப்போ சோசியல் மீடியால எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஒரு பிரிண்ட் வந்து கேவிஎன் கிட்ட இருக்கு. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் கிட்ட இருக்கு. படத்துடைய இன்னொரு காப்பி வந்து சிபிஎஃப்சி. அவங்க தான் இப்ப படத்த பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இப்ப இந்த படம் இருக்கு. சொல்லப்போனா இவ்ளோ பிரச்சனைக்கான காரணமே சிபிஎஃப்சி தான். ஸோ அவங்க கிட்ட தான் இப்ப இந்த படம் இருக்கு. ஸோ இவங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தவங்க தான் இந்த படத்த வந்து லீக் பண்ணியிருக்கணும். இப்படி வந்து நெறைய பேர் சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. இத தாண்டி இன்னொரு விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கற்பனையுடைய உச்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். விஜய் தான் வந்து ஜனநாயகன் படத்த லீக் பண்ணி விட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எதனால லீக் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஜனநாயகன் படம் வந்து ஃபுல்லா அவருடைய அரசியலுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப எலக்ஷன் வரப்போகுது. எலக்ஷனுக்கு முன்னாடி படத்த ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால இப்ப இன்டர்நெட்ல லீக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். படத்த பார்த்துட்டு பரிதாபத்த நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாரி விஜய் தான் லீக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரிலாம் வந்து சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கற்பனையுடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே கொரோனா டயத்துல மாஸ்டர் படம் உங்க எல்லாருக்குமே தெரியும். மாஸ்டர் படத்த ஓடிடில ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சஜஷன்லாம் சொன்னாங்க. ஆனா முடியவே முடியாது. மாஸ்டர் படம் வந்து தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வம்படி அடம்பிடிச்சு கடைசியா பார்த்தோன்னா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படிங்க அவர் லீக் பண்ணுவாரு? இதெல்லாம் வந்து கற்பனையோட உச்சம் தான். ஸோ இப்போ கேவிஎன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரபிள்ல இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி இஷ்யூ தலைவா படத்துக்குமே நடந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ தலைவா பட டைம்ல நிறைய பேர் சொன்னாங்க இந்த படம் நெட்ல லீக் ஆயிடுச்சு, எப்படி வந்து இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வராது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா கடைசியில தியேட்டருக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே தான் இந்த ஜனநாயகன் படத்துக்குமே நடக்க போகுது. கலெக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இந்த ப்ராப்ளம் இந்த படத்துக்கு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரபிள் தாங்க. ஸோ இப்போ கேவிஎன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக பயங்கரமா ஆக்ஷன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹெவி ஆக்ஷன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு படம் அப்படிங்கிறது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒரு படம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய உழைப்புல வரக்கூடியது. ஸோ அதனால இந்த ஜனநாயகன் படத்தை தயவு செஞ்சு யாருமே வந்து நெட்ல டவுன்லோட் செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஜனநாயகன் படத்தோட இந்த இஷ்யூ பத்தி இந்த லீக் இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் நம்ம சினிமா ஸ்குவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.